நண்பர்கள் இணைந்து சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே காரின் பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியான நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், வணக்கம். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? விவரங்களை வழங்கலாம். நண்பரை சேர்ந்த தினேஷ்குமார் காரில் அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பர்களான 3 பேருடன் சேர்ந்து சபரிமலைக்கு தரிசனம் சென்றார். தரிசனம் நிறுத்திவிட்டு நேற்று அனைவரும் காரில் ஊருக்கு திரும்பினர். அப்போது காரை தினேஷ்குமார் ஓட்டி சென்றுள்ளார். நேற்று இரவு நள்ளிரவு திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வடமதுரை அடுத்த கண்ணமாப்பட்டி என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது காரின் பின்பக்க டயர் வெடித்துள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையில் பயங்கரமாக ஊர்ந்து விழுந்தது. இது காரில் தூக்கி வீசப்பட்ட யோகேஸ்வரன் என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே வெளியிலிருந்தார். தினேஷ்குமார், சுரேஷ்குமார், கார்த்திக் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தார். அவர்களை அருகில் உள்ளவர்கள் வீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அனுப்பி வைத்தனர். இது குறித்து வடமதுரை போலீசார் சம்பவ இடத்தில் சென்று இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி போதைப்பொருள் ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் இந்த விபத்துக்கள் குறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். காஷ்மீர் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.